அப்போ ரெட்டிப்பான அபிஷேகம். எல்லாரும் சொல்லுங்கள், இன்னும் சத்தமாக சொல்லுங்கள், ரெட்டிப்பான அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை சுமக்கிறது ஒரு பெரிய கிருபை. ஆனால் ஆண்டவர் இது எல்லாருக்கும் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஆனால் சிலரை பர்பஸ் பண்ணியிருக்கிறாரு, அவங்க மேலே இதை வைக்கிறார். ஏன் அப்படின்னா, எலியாவோடு கூட இதுக்கு முன்னாடி சில வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஸ்தோத்திரம், என்ன சொல்ல, அந்த அக்கினி இறக்கும்போது எலியாவோட வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களை அதுக்கப்புறம் பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம், அந்த கர்மேல் பர்வதத்தில் ஜெபிக்கிற மழைக்கா ஜெபிக்கும் ஒரு தன்னுடைய ஊழியக்காரனை சொல்கிறாரு, நீ போய் பாரு அப்படின்னு. அப்போ அவன் 7 முறையும் போய் பார்க்க நல்ல ஒரு அசிஸ்டண்ட்டு. ஆனால் அவனுக்கும் இந்த அபிஷேகம் எலியாவோட தந்தது அந்த ரெட்டிப்பான போனதை மாதிரி தெரியலை. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இன்னொரு வேலைக்காரன் எலியா பிரயாணம் பண்ணும்போது அந்த எசபேலுக்கு வார்த்தையை கேட்டு பிரயாணம் பண்ணும்போது அவன் ஒருத்தவனை சொல்கிறான், நீ என் கூட வராத அப்படின்றான். எலியா சொல்கிறான், இல்லை. அவன் சொல்கிறான், இல்லை, நான் கூட வருவேன், நான் கூட வருவேன், ஜீவன் ஆனாலும் சரி எதானாலும் உண்மை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன். அப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி சில ஊழியர்கள் அவனுக்கு இருந்திருக்காங்க. ஆனால் அப்போ எல்லாம் இந்த எலிசா கூட இல்லை. லாஸ்ட்டு தான் இந்த எலிசாவை ஆண்டவரை சூஸ் பண்ணுறாரு. நீ போய், ஆமேன், ஸ்தோத்திரம், எலிசாட்ட சொல்லுவார், முதல்ல ஆசகேல நீ ராஜாவா என்ன செய், அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அதுக்கப்புறம் இவனை எலிசாவையும் உனக்க ஸ்தானத்தில் நீ என்ன செய், அபிஷேகம் பண்ணு அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் இவன் எலியா யாரை தேடி போவார், எலிசாவை தேடி போவார். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமேன். அப்போது அப்படி போகும்போது தான் நம்ம அங்கே போயிடறாண்டா, என்னை கவனிங்க, மைண்டு மாறிட வேண்டாம். அப்படி போகும்போது தான் எலிசாவிட்ட கேட்குறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் அப்படின்னு தெரியுது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. 9 நான் மறிக்க போகிறேன்னு சொன்னால் கூட கொஞ்சம் அக்செப்ட் பண்ணலாம் இந்த வார்த்தையை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டது கிடையாது. யாரை தவிர? ஏனோக்க தவிர. இவன் லைஃப்பில் அப்படி பார்க்க. ஆனால் இவன் சொல்கிறான், அவனுடைய எலியாவோட கான்ஃபிடென்ட்டு ரொம்ப இதாக இருக்குது. அவன் சொல்கிறான், நான் என்ன செய்யப்பட போகிறேன், எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். எவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை, நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், நான் உன்னை விட்டு எப்படி போவேன்னு எலியாவுக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி யாது பாஸ்டராது, நான் இன்றைக்கி ஒரு தனக்கு விசுவாசிகிட்ட அசிஸ்டண்ட்ட நான் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன்னு சொன்னால் சோத்திரம் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் ஏதோ அசுத்தாவி இறங்கிட்டு நான் அங்கே போகிறேன், மறித்து கொள்ள போகிறேன்னு சொன்னால் கூட கொஞ்சம் என்ன செய்யலாம், ஏற்றுக்கலாம், ஓ ஏதோ ஓட்ட முடியுதுன்னு. ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன்னு சொல்லும்போது நம்மளால் அக்செப்ட் பண்ணுவோம். ஆனால் எலியாவும் அதை விசுவாசிக்கிறான், கூட இருக்க யாரும் விசுவாசிக்கிறான். பேசுங்க. எலிசா விசுவாசிக்கிறான். எங்கூட ட்ராவல் பண்ணிகிட்டே வாங்க, பேசி வந்தால் தான் புரியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் உங்களை உட்கார வச்சு பேசணும். ஏன்னா நீங்கள் 3/4 மணிக்கு மேலே முழங்காலே நின்றவங்க இருக்கீங்க. அதனால் ஒரு 15 நிமிஷமாக உட்கார வைக்கின்ற மைண்டில் நான் இருக்கிறேன். இல்லைன்னா பனிஷ்மெண்ட்டாட்டே முழங்கால் நிற்க வச்சு ஆராதனை கொண்டு போயிடுறேன். ப்ரைஸ் எல்லாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதில் இன்னும் அலையிலேயே வர மாட்டேங்குது. தீயா இருங்க. இந்த செக்ஷன்லாம் இருக்காண்டாமா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வந்தவுடனே ஃபயர் ஆனிய இப்போ எல்லாம் போகும்போதெல்லாம் அப்படி இருக்கணும். ஆமேன். என்ன பிரசங்கம் பண்ண விடாத அளவுக்கு நீங்கள் தீயா மாறணும். இதே சவுண்டு குறையப்படாது. ஆம்பிளிஃபையர் வால்யூம் குறையாமல் பார்த்துக்கிடுங்க. சத்தமாக ஒரு அலையிலையா. ஆமாம். ஞாயிற்றுக்கிழமை வரைக்குது. அடுத்த திங்கக்கிழமை இருந்து என்னை தேடினாலும் உங்களால் கொஞ்சம் பிடிச்ச உட்காது. அதனால் சோத்திரம் சத்தமாக ஹல்லேலூயா. ஓகே, தேங்க்யூ. அப்போது எலியாவுக்கும் அந்த விசுவாசம் இருக்குது. நான் என்ன செய்யப்படுவேன், எடுத்துக்கொள்ளப்படும். இதை சொன்னபோது எலிசாவும் அதை விசுவாசிக்கிறார். எப்படி, என்னுடைய எஜமான் என்ன செய்யப்பட போகிறாரு, எடுத்துக்கொள்ளப்படும்.
அப்போ எலியா கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ தான் எலிசாவோட ரிப்ளை, உம்மிடத்தில் உள்ள அந்த ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். அதாவது நான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். இப்போ எங்கேயில் ஒரு மொபைல் இருக்குது. இப்போ ஜஸ்டின் அண்ணன் கேட்குறாரு, பாஸ்டர் உங்கள் மொபைலை தாங்கன்னு கேட்டால் அது ஃபேக்ட்டு, நான் வச்சுக்கோங்க. இருக்கிறதே ஒரு மொபைலு, நீங்கள் 2 மொபைல் தாங்கன்னு கேட்டால் எங்கிட்ட கொடுக்குறது? புரியுதா உங்களுக்கு? உங்களிடத்துல இருக்கிறது எனக்கு தாங்கன்னு கேட்டால் அது இது. பட் எலிசா என்ன கேட்குறாரு, உம்மிடத்தில் இருக்கிறது ஆவின் வரம் எனக்கு எப்படி வேணும்? ரெட்டிப்பாக வேணும். அப்போது எலிசாவுக்கு ஒன்று புரியும். ஒன்று, அவனுக்கு என்ன சொல்ல, இந்த ஆவின் வரம் எனக்கு போதாது அப்படின்ற ஒரு என்ன சொல்ல, ஒரு வெறி அப்படி ஒன்று. இன்னொன்று, நான் உம்மிடத்தில் இருக்கிறது கேட்டாலும் எலியாவே, தருகிறது நீர் அல்ல, தருகிறது சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென், சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால், உம்மிடத்தில் நான் கேட்டாலும் நீ தருவது நீர் அல்ல, சர்வ வல்லமையுள்ளதுன்னு சொன்னேன். ரெண்டாவது இன்னொன்று, யார் உமக்கு தந்தாரோ அது அவர் தான் எனக்கும் தரப்போகிறார். ஆமென், சோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம ரெட்டிப்பு கேட்கக்கூடாது, ஒரு 1000 மடங்காது கேட்கணும். ஒரு கைத்தட்டு வரேன்னு நினச்சேன். ஆலையில் எழுதுறதுல மும்முரமாக இருக்கீங்க, என்ன செய்ய? ஆமென், சத்தமாக ஹல்லேலூயா. அப்படி தானே? ஏன்னா உம்மட்ட இருக்கிறதா, அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. யார் ரெட்டிப்பாக கேட்குறேன்னா, தருகிறது யாரு கிடையாது, எலியா கிடையாது. தருகிறது யார்? ஆவியார். ஆனால் உம்மட்ட இருக்கிறது வேணும். ஆனால் நீர் அல்ல தருவது, உமக்கு உம்மிடத்தில் தந்தவர் தான் எனக்கு என்ன செய்ய போகிறாரு? தர. உமக்கு அப்படி தந்தான்னா எனக்கு ரெட்டிப்பாக தரட்டு. ஆமென். அப்போ இது 3000 வருடங்கள் முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ 3000 தாண்டி இன்னைக்கு கேட்குற நம்ம எப்படி கேட்கணும்? ஒரு 1000 மடங்காவது கேட்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு சாதாரணமானவர்களாக இந்த சமுதாயத்தில் வாழக்கூடாது. அப்படிதான், அவ்வளோ தீயா இருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வாழ்வது தேவனுடைய சித்தமும் அல்ல. நீங்கள் சுமக்கிற அபிஷேகம் சாதாரணமான அபிஷேகமே அல்ல. ஆமென். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, ஆமென். முதல்ல எனக்கு இந்த வேலை சொன்னோம், எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆனால் எனக்கு இப்போ விசுவாசம் இருக்குது. நான் ஒரு நாள் ஆண்டு என்ன சொன்னார், உனக்கிட்ட நான் தந்திருக்கிற அபிஷேகம், இந்தியாவை அசைக்கிற அபிஷேகம் உனக்கு தந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நான் தந்தவொடனே நான் கேன்னு சிரித்தேன். என்னால் தடிக்கார குணத்தை அசைக்க முடியலை. பின்ன எங்கள் இந்தியாவை அப்புறம் மன்னிப்பு கேட்டேன். இல்லை டேடி, இல்லை டேடி. ஆமென், நான் விட்டு கொடுக்கல. முடியும், முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே வார்த்தையை உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற அபிஷேகம் அது இந்தியாவே அசைக்கிற அபிஷேகம். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போது டாபிக் தான் ரெட்டிப்பான அபிஷேகம். ஆனால் உங்கள் ஹார்ட் எங்கே இருக்கணும்? ஒரு 1000 மடங்காவது இன்னைக்கு வாங்கணும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஓகே. யாருக்கு கொடுக்குறார்? நான் முதல்ல என்ன செய்யணும், இதுவரை நான் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் நேற்று ராத்திரி ஒரு 12:30 மணிக்கு பிறகு அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேலை தந்து யாருக்கு கொடுக்குறாருன்னு அதை சொல்கிறேன். அப்போது இது எதுக்குன்னா, நம்ம ஹார்ட்டை இன்னும் ப்ரிப்பேர் ஆகுதுக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அனுமதிச்சா என்ன நடக்கும் அப்படி 1-2 வேணா சொல்லிவிட்டு நம்ம ப்ரேயரில் போகலாம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். நம்பர் 1, ஸ்தோத்திரம். சொல்லிக்கும் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எழுதுக்கு தான் ஓடின்னு. சரி, ஓகே. ஆனால் சொல்லுறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது, தன்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவர்களுக்கும் இன்னொருவருடைய ஊழியத்தை குறித்த திருப்தி இல்லாதவர்களுக்கு தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க. அதாவது, உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு திருப்தி இருக்கக்கூடாது. புரியுதா? ஆமென்.
மற்றவங்க சொல்லலாம், இந்த அக்கா நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா அக்னியாக இருக்கிறாங்க, அவங்க சொல்லலாம், அது போட்டு. ஆனால் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற கிருபை, உங்கள் மேலே இருக்கிற வல்லமை குறித்து என்ன வரக்கூடாது? எப்போ திருப்தி வரணும்னா 140 கோடி ஜனங்களை நம்ம மூலம் எப்போ ரட்சிக்கப்படுறாங்களோ அப்போ தான் திருப்தி வரணும். ஆமென், ஜீசஸ், அல்லேலூயா. அது வரைக்கும் நல்லா நம்ம நல்லா ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கு. நான் சொன்னேன், இந்தியாவை அசைக்கிற அபிஷேகமே கற்று வச்சிருக்கிறார், உண்மைதான். ஆனால் பட் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஏன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை குறித்து எனக்கு என்ன இல்லை, எனக்கு திருப்தி இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு திருப்தி இல்லை. என்கிட்ட கேட்டால் நான் ஓப்பனாக, உங்கள் பெருமைக்கு எப்படியோ தெரியாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன், இன்னும் நான் ஊழியமே தொடங்கலடாங்க நான் சொல்லுவேன். ஸோ என்கிட்ட கேட்டால் சிலவங்க சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷம் ஒளிஞ்சி இத்தனை வருஷம், எனக்கு அந்த சொல்கிறதுக்கு எனக்கு கூசு, எனக்கு அந்த வேர்டு வரல. 15 வருஷம் ஒளிஞ்சி கிருபை செஞ்சார் கொண்டாடும். ஒருத்தர் சொன்ன என்ன ஊழியத்து 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் என்னை கேட்கல விட்டு கொண்டாடணும் அப்படின்னாரு. எனக்கு அதில் சந்தோஷம் இல்லை, எனக்கு அதில் திருப்தி இல்லை. எப்படியும் ஒரு 1000 பேருக்கு ஞானாசனம் கொடுத்தா அப்புறம் கொடுத்துருந்தா கொஞ்சம் கொண்டாடலாம், சரி ஓகே ஏதோ செஞ்சுருக்குறோன்னு. இல்லை 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 இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை. எனக்கு இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு இப்பவும் கூசுது. இல்லை ஆமாம், எங்கிட்ட கேட்டால் இன்னும் தொடங்கவே இல்லை, ஊழியமே நான் இன்னும் ஆரம்பிக்கலை. அப்படி தான் எங்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன். ஏன்னா சாதிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குது. நாம் இந்தியன் பாப்புலேஷனில் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்தில் கர்த்தர் நம்மளை ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். இப்போ எல்லாம் குறைஞ்சது ஒரு 10,000 விசுவாசிகளுக்காவது நம்ம பாஸ்டராக இருந்திருக்கணும். சோத்திரம், இதான் நம்முடைய வெறி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அதனால தான் நான் ரெட்டிப்புக்கு போகல, 1000க்கு போனது. சோத்திரம், ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எலியாவின் மேல் இருந்தது எலிசாவின் மேல் இருந்த நம்ம மேலே வந்தாலும், ஆனால் தருகிறது எலியா அல்ல, எலிசா அல்ல, தருகிறது யாரு? தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அப்போது என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கை குறித்து எனக்கு திருப்தி இருக்கக்கூடாது. ரெண்டாவது, மற்றவர்கள் செய்கிற மினிஸ்ட்ரியை குறித்து நமக்கு என்ன வரக்கூடாது? சந்தோஷம் வரலாம், நல்லா செய்கிறாங்க, ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு, ஓகே. பட் உங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது? திருப்தி வர. இந்த திருப்தி இல்லாத இருதயத்தை தான் கர்த்தர் இந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தால் நிரப்ப போகிறார். ஜீசஸ், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், இல்லை பாஸ்டர்னா நான் எல்லா செக்ஷனும் ப்ரேயர் வர்றேன், நான் முழங்கால் நிற்கிறேன், ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன், என்னை அபிஷேகத்திருக்கிறாரு, எங்கள் வீட்டில் உள்ளவங்களை காட்டிலும் என் ஸ்பிரிச்சுவல் நல்லா தான் இருக்குது, ஓகே. ஆனாலும் என் ஸ்பிரிச்சுவலை குறித்து எனக்கு திருப்தி இல்லை பாஸ்ன்னு சொல்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா அப்படின்னு அப்பா என்னை ஊற்றிடுவார். ரெண்டாவது, எலிசாவுக்கு அவன் லைஃப்னு திருப்தி இல்லை. அடுத்து எலியாவுக்குள்ளதான் அவனுக்கு திருப்தி இல்லை. ஓ என்ன பெரிய அபிஷேகம், திருப்தி இல்லை. அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, ஆனால் அந்த வல்லமை அபிஷேகம் எலிசாவை திருப்திப்படுத்தலை. அவன் கனம் பண்ணுறான், உம்மிடத்தில் வரம் இருக்குது, எனக்கு தெரியுது, ஆமென், நல்ல அபிஷேகத்தை கருத்தை கொடுத்துருக்கிறாரு, இந்த வரம் நம்மளை எடுத்துக்கொள்ளப்படுது, எல்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு உண்மையில் இருக்கிற அபிஷேகத்தை குறித்து எனக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. அதனால திருப்தி இல்லாதனால தான் எப்படி கேட்டான்? ரெட்டிப்பா தாங்க. திருப்தி இருந்துன்னா என்ன கேட்டிருப்பான்? உங்கள்கிட்ட இருக்க எல்லாம் கிடைச்சாட்டாலும் பரவாயில்ல, ஒரு 10% தந்துருங்க. புரியுதா உங்களுக்கு? அர்த்தம் புரியுதா? இப்போ என்ன இல்லை? திருப்தி இல்லை. திருப்தி இல்லாதனால தான் கேட்குறான். அது உங்கள்கிட்ட இருக்கு, அப்படி வேண்டாம், ரெட்டிப்பா எனக்கு வேணும். திருப்தி இருக்குன்னா பாதி தந்தா போதும், இல்லைன்னா கொஞ்சம் போல் தந்தா போதும், அதை வச்சு நான் ஓடிடுறேன். ஸோ ஏன்னா இவன் அவரை பெருசாக பார்க்குறான். எலியா பெரிய தேவ மனுஷன், எல்லாம் ஓகே. ஆனால் அவருக்கு ஸ்பிரிச்சுவல் அபிஷேகம் அப்படின்னு வரும்போது எலிசாவுக்கு திருப்தி இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த வேர்டு சாகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த வேர்டை மறக்கக்கூடாது. நீங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் அபிஷேகத்தை குறித்து, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து உங்களுக்கு திருப்தி வரவே கூடாது. ஃபாதர் பெர்க்மேன்ஸை குறித்து இடையில ஒரு பாஸ்டர், இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசியிருந்த ஒரு பாஸ்டர் சொன்னார், அவர் இப்படி பயன்பட்ட தேவ மனுஷன். ஆமேன். அவருடைய பாடல்கள் பாடாத சபைகளே கிடையாது, அவருடைய பாட்டு நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படாத கிறிஸ்தவங்களே கிடையாது.
அப்படி பயன்பட்டு நம்ம தலைமுறையில் கர்த்தர் வாழ வச்சிட்ருக்கிறாரு. அவர்கிட்ட சொன்னால் இன்னும் ஒன்றுமே செய்யலையாப்பா, இன்னும் ஒன்றுமே பார்க்கலையாப்பா, எழுப்புதலுக்கு ஒரு அறிகுறி கூட இன்னும் பார்க்கலையாப்பா. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரோமன் கேத்தலிக்லேருந்து வெளியே வந்து ஸ்தோத்திரம், ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதே மனுஷன். அவர் பாட்டு பாடாத ஊழியர்கள் இல்லை, அவருடைய பாட்டை பாடாத சபைகள் இல்லை, அவர் மூலம் ரட்சிக்கப்படாத மக்கள் கிடையாது, அவர் மூலம் அந்த பாட்டில் ஆசீர்வதிக்கப்படாதவங்கன்னு சொல்லி ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. எல்லாரும் அப்படிப்பட்டவர் சொல்கிறார், இன்னும் ஒன்றுமே பார்க்கலையாப்பா, இன்னும் ஒன்றுமே சொல்லி. ஜெனரேஷன் செய்யும்போது என்கரேஜ் பண்ணுறாரு, அழுகிறாரு. ஐயோ எங்கள் பிள்ளைங்க எழும்பிரட்டும், எங்கள் பிள்ளைங்க எழும்பிரட்டும். அவர் பின்னாடி இருந்து அவருக்கு மூலம் எழும்பின ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷம், அவர் ரசிக்கிறாரு. எங்கள் பிள்ளைங்க எழும்பிரட்டும், எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அவரோட அப்புறம் இப்படி சாதித்த மனுஷன் சொல்கிறாரு, ஆமேன் ஸ்தோத்திரம், ஒன்றுமே பார்க்கலையாப்பா. ஸ்தோத்திரம், ஆமேன். இந்த திருப்தி இல்லாத அனுபவம் ஆமேன் சாகிற வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற கை சுண்டுவாங்க, இந்த அக்கா மூலம் தான் ரட்சிக்கப்பட்டேன், இவங்க மூலம் தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இவங்க மூலம்தான் நான் ஆண்டோடைய பிள்ளையாக மாறினேன். கை சூண்டலாம், உங்களுக்கு பெருமை வரக்கூடாது. மாறாக உங்களுக்கு நீங்கள் சொல்லணும், இன்னும் ஒன்றுமே நான் செய்யலை, இன்னும் நான் ஒன்றுமே பார்க்கலை, இன்னும் நான் எவ்வளோ செய்ய வேண்டியிருக்கு. அந்த ஹார்ட்டு தான் உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு சென்று கொண்டே இருக்கு. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பர் 2, எலிசாவுக்கு கேட்குறான், உனக்கு என்ன வேணும் நான் தாரேன். எலிசாவுக்கு ஒன்று தெரியும், இவர் என்ன கேட்டாலும் எனக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஆனால் அவர் கேட்டது பணமோ செல்வமோ அந்த புகழோ ஒன்றும் கேட்கல. உம்மிடத்திற்கு அந்த ஆவியின் வரம் எனக்கு எப்படி தாங்க ரெட்டிப்பாய் தாங்க. அதாவது யாரு கொடுக்குறான்னா, எலிசாவிட்ட கேட்டால் அந்த வரத்தை தவிர வேற ஒன்றும் எலிசாவுக்கு பெருசாக தெரியவே கிடையாது. ஆமேன். எழுதுறவங்களுக்கு சொல்கிறேன், இதை தவிர, இந்த அபிஷேகத்தை தவிர வேறு ஒன்றும் பெரிதாக தெரியாதவர்களுக்கு தான் இதை கொடுக்குறாரு. ஆமேன். உங்கள் முன்னாடி ஒரு 10 கோடி ரூபா இருக்குது, இந்த பக்கம் அபிஷேகம் இருக்குது. உங்கள்கிட்ட கேட்குற இந்த 10 கோடி ரூபா வேணுமா, இதை வச்சு நீ வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்துடலாம், இல்லைன்னா இந்த அபிஷேகம் வேணுமான்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதை தவிர எனக்கு வேற ஒன்றும் பெருசு இல்லை. எது பெருசு? இது பெரு. ஏன்னா இவன் தெரியும், இந்த 10 கோடி நான் கொண்டு போகும்போது எடுத்துகிட்டு போகும்போது கள்ளம் ஆட்டையை போட்டுட்டு போனாலும் ஆச்சரியம், எடுத்துகிட்டு போகும்போதே ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னாலும் ஜாலி முடிஞ்சு. ஆனால் இந்த அபிஷேகம் என்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். ஆமென். யாருக்கு கொடுக்குறாரு தெரியுமா? அந்த அபிஷேகத்தை தவிர அவனுக்கு வேற ஒன்றும் பெருசாக தெரியாது. உனக்கு எது பெருசு? இந்த அபிஷேகம். அவனுக்கு தான் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3 நான் பேசிட்டு, இது ஒரு நம்ம ஹார்ட்டை ப்ரிப்பரேஷன் பண்ணக்கா ஆண்ட நேற்று 12:30 பிறகு என் சிந்தையில் போட்ட வார்த்தை. 3வது, இதை பெற்றுக்கொள்வதற்காக எந்த கிரயமும் செலுத்த ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு இதை கொடுக்குறார். ஆமென். எந்த கிரயமும். இவன் ஒரு டிமாண்ட் வைக்கிறார் எலியா, நான் உனக்கு இது கிடைச்சும். எப்போ கிடைக்குன்னா, நான் எடுத்துக்கொள்கிறத நீ என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்த்தா உனக்கு என்ன செய்கிறேன்? அவன் ரெடி ஆகிட்டான். நான் நினைக்கிறேன், எலியா தூங்கினாலும் யாரும் தூங்க மாட்டான், எலிசா தூங்க மாட்டான். பக்கத்தில் படுக்கைக்கு எலியா அனுமதி கொடுத்தாரான்னு தெரில, அவன் குத்த வச்சுட்டே இருப்பான். இல்லைன்னா சேரில் உட்காந்து சோத்திரம் ஒரு கண்ணு மூணு, ஒரு கண்ணு ஃபுல்லாக யாருக்கு மேலே தான் இருக்கும்? எலியாவுக்கு மேலே. ஏன்னா அவன் போட்ட வேடு பயங்கரம். 1 லட்சம் ரூபா தந்தா இது கிடைக்குன்னு சொன்னால் அவன் திரும்ப எங்கண்டாவது எவனுக்கு கிட்னியாவது அட வச்சு கொண்டு வந்துடுவான். சும்மா சொல்கிறேன். ஏன்னா எலியா சொன்ன வேடு. ஸ்தோத்திரம். யோர்தான கிட்ட போயாச்சு. நான் நினைக்கிறேன் எலிசாவுக்கு வேண்டி தான் வரக்கூடாதுன்றதுக்காக இவர் அடித்தானேன்னு தெரில. ஸ்தோத்திரம். சால்வை இது பண்ணிட்டு அடிக்கிறாரு. எலியா இந்த யோர்தான் 2ஆக பழக்குது.
எலியா அதுக்குள்ளோட்டு நடக்கிறான், எலிசாவும் நடக்கிறான். டேய் திரும்பி எப்படி வருவா? திரும்பி செத்தாலும் பரவாயில்லை, நான் நீர் எடுத்துக்கொள்ளதை படுறேன், என்ன கரையம் செலுத்தக்கு நான் ஆயத்தம். ஐயோ ஐயோ ஐயோ, ஆமென். அதனால தான் சிலர் தொண்டை போனாலும் கை பிஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் மனிதாபிமானத்தின்படி கஷ்டம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லை, இது கொஞ்சம் பிஞ்சாலும் குழப்பம் இல்லை. நம்ம பெறுவது பல உலகத்தை காட்டிலும் விலையேறப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் கரையம் செலுத்த ஆயத்தம். இன்றைக்கி என்னால் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவர் சில வேர்டுகளை தந்து தான் அனுப்பினார். என்ன கடந்த 3 நாளை காட்டிலும் இன்றைக்கி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அப்பா பேசி தான் அனுப்பேன். அதனால தான் உங்களை காட்டிலும் நான் வெறியாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் வாங்கி கொள்கிறேன். நான் என்ன கிரயமும் செலுத்த ஆயத்தம். வாசம் இருக்கணுமா, என்ன வேலையை லீவ் பண்ணணுமா, எனக்கு இன்னைக்கு இது ஒரு பல மடங்காய் கர்த்தர் எனக்கு இன்னைக்கு கொடுப்பாராக. இந்த வெறி உங்களுக்கு இருந்துட்டுன்னா ஆமேன். எலிசாவுக்கு கையில் ஒரு சால்வை வந்து கிடச்சது போல் உங்கள் கையில் சில சால்வைகளை கற்று போடுவாராக. ஓ ஜீசஸ் ஜீசஸ். நான் இதை சொல்லும்போதே ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறேன். சிலர் சால்வை உங்கள் மேலே விழுகிற தரிசனத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சிலர் ஏதோ ஒன்று உங்கள் கையில் கிடைக்கிற ஒரு தரிசனத்தை இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க பார்ப்பீங்க பார்ப்பீங்க. உபயோகிக்கணே இனியும் என்னே உணர்வினாய், உபயோகிக்கணே உபயோகிக்கணே இனியும் என்னே உணர்வினாய், உபயோகிக்கணே நின் சாநித்தியம் இயேசுவே. எஸ், நின் சாநித்தியம் இயேசுவே. ஒன்ஸ் அகைன், நின் சாநித்தியம் இயேசுவே. அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா, நின் அக்னியே பகரணமே. விளங்கிடுന്ന ஓர் ஜோதிசாய் மாறுவான், நின் அக்னியே பகரணமே. நின் சாநித்தியம் இயேசுவே. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நின் சாநித்தியம் இயேசுவே. ஒரு முறை கூட, நின் சாநித்தியம் இயேசுவே. ஒரு முறை கூட, நின் சாநித்தியம் இயேசுவே. அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா, நின் அக்னியே பகரணமே. அணையாத்த விளங்கிடுന്ന ஓர் ஜோதிசாய் மாறுவா, நின் அக்னியே பகரணமே. நின் சாநித்தியம் இயேசுவே. எஸ், வண்டர்ஃபுல். நின் சாநித்தியம் இயேசுவே. எந்த கரையை நான் செலுத்த ஆயத்தம்? ஆமென் சொல்லுங்க. எந்த எனக்கு இது வேணும், இது வேணும். இந்த சால்வை மட்டும் எலிசாவுக்கு கையில் கிடைக்காம இருந்திருக்குன்னா எலிசாவுக்கு ஒரு சப்ஜெக்டே இங்கே இருந்திருக்காது. எலிசாவின் மூலம் மரித்தவன் உயிரோடு எழும்பி இருக்க மாட்டான். எலிசாவின் மூலம் அற்புதங்கள் நடந்திருக்காது. எலிசாவின் மூலம் தேசத்தின் நிலைமை மாறி இருக்காது. ராஜாவை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த அபிஷேகம் எலிசாவை கொண்டு உட்கார வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
நம்பர் 4, யாருக்கு கொடுக்குறாருன்னா அதற்கென்று மட்டும் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்குறாரு. நான் இதுக்காகத்தான் சார் காத்திருக்கிறேன். நான் வேறு ஒன்றும் இங்கே சர்ச்சுக்கு வந்தால் நான் ஒரு அற்புதத்துக்காக நான் காத்திருக்கிறேன். ஒரு நன்மைக்காக நான் காத்திருக்கலை. நான் சுகத்துக்காக காத்திருக்கலை. நான் என் தேவைக்காக காத்திருக்கலை. நான் இந்த அபிஷேகத்துக்காக மட்டுமே நான் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இதற்காக மட்டும்தான் நான் இந்த வேடை பேசும்போது 4 பாயிண்டாக எடுக்காதுங்க. இதுக்கு ஏற்றாற்போல் உங்கள் ஹார்ட்டை ப்ரிப்பேர் ஆக்குங்க. அதனால தான் நான் சொன்னேன், ஹல்லேலூயா, உங்கள் ஹார்ட்டை ப்ரிப்பேர் ஆக்கு. இதெல்லாம் எழுதாட்டாலும் பரவாயில்லை. ஹல்லேலூயா, இது நம்முடைய ஹார்ட்டு ப்ரிப்பேர் ஆகட்டும். நான் இதற்காக மட்டும்தான் டேடி நான் காத்திருக்கிறேன். நான் இதற்காக என்ன கிரயம் செலுத்த நான் ஆயத்தை. இதை காட்டிலும் எனக்கு வேறு பெருசாக வேறு ஒன்றுமே தெரியலை. என் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து எனக்கு திருப்தி இல்லை. ஹல்லேலூயா, எனக்கு இன்றைக்கி அது வேணும். எனக்கு தெரியும், இது இல்லாட்டா என்னால் இன்னும் ஓட முடியாது. பணம் இல்லாட்டால் நான் ஓடிடுவேன். சொத்து இல்லாட்டால் நான் ஓடிடுவேன். சாப்பாடு இல்லாட்டால் நான் ஓடிடுவேன். பட் இது இல்லாட்டா என்னால் ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது. இது இல்லாவிட்டால் என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. எனக்கு இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். இன்றைக்கி இந்த ரெட்டிப்பா இல்லை, எனக்கு 1000 மடங்காக எனக்கு வேணும். எத்தனை பேர் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க? காலையில் இருந்துட்டு முழங்கால் போடாண்டா இருந்துட்டு நான் இன்னும் பேசுவேன். ஆனால் ஒரு வார்த்தை அப்படி சின்ன பிள்ளை மாதிரி கையை கூப்பி, டேடி என்னை இன்னைக்கு வெறுமையாக விட்டுறாங்க, டேடி என்னை இன்னைக்கு வெறுமையாக விட்டுறாங்க. நான் உங்களுக்கு வேண்டி ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை இன்னும் அபிஷேகத்தில் நிரப்பினார். நேற்றைக்கு நிரப்பிட்டார்ல. நோ நோ நோ, நாட் சாட்டிஸ்ஃபைட், நாட் சாட்டிஸ்ஃபைட். நாளைக்கு நீங்கள் வந்தாலும் இதை இன்னைக்கு காட்டிலும் தாகத்தோடு தான் நீங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மையாக ஜெபம் பண்ணு. உட்கார்ந்துட்டு இருக்கங்க. ஒருத்தர் முழங்கால் போடாண்டா. நீங்கள் நிறைய நேரம் முழங்கால் நீங்கள் கை தட்டுனீங்க. நான் இதற்காக என்ன கிரயம் செலுத்தும் ஆயத்தம். நான் இதுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். என்னை இன்னைக்கு விரும்பி அனுப்பிட யாரோ ஒரு சிலருக்காக ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஹார்ட்டை ப்ரிப்பேர் ஆக்கு. விவசாயம் முதல்ல தானியத்தை விதைக்கணும்னா அதுக்கு முன்னாடி அந்த நிலம் உழப்படணும், அந்த நிலம் பக்குவப்படணும். அக்னி இறங்குறதுக்கு முன்னாடி எலியா பலிபீடத்தை செப்பனிட்டான். அன்று சொல்லி அனுப்புகிறான்னு என்னால் தைரியமாக சொல்ல முடியும். கடந்த 3 நாளாக காட்டிலும் இன்றைக்கி நான் பலரை தொட்டு அனுப்புவேன் அன்று சொல்லி தான் அனுப்புனேன். இன்றைக்கி வந்த நீங்கள் பாக்கியவான்கள். என் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து எனக்கு திருப்தி இல்லைப்பா.
இன்னைக்கு நான் வெறுமே எந்த இடத்துட்டு போகக்கூடாதப்பா, என்னை வெறுமே அனுப்பிடாதுங்க. இந்த பிள்ளைகளை வெறுமே அனுப்பிடாதுங்கப்பா. இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களப்பா, இவங்க உம்முடைய பிள்ளைகளப்பா, இதுக்காகவே காத்திருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளை வெறுமே அனுப்பிடாதுங்கப்பா. இதுவரைக்கும் பெற்றாத ஒரு அபிஷேகம் இன்னைக்கு இவங்க மேலே எழுப்பி விடட்டும். அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவார், அக்னி என்னை வெறுமே அனுப்பிடாதுங்கப்பா, என்னை வெறுமே அனுப்பிடாது, என்னை வெறுமே அனுப்பிடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா, ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் மேக்ஸிமம் 1 மணிக்கு, மணி 12:25, நான் 1 மணிக்கு நம்ம டயத்து முடிக்க பார்ப்பேன். அமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு வேளை 5-10 நிமிஷத்தை கூடிட்டு அப்படின்னா நீங்கள் கிளம்பி போகணும், சிலருக்கு அவசரமாக போகணும் அப்படின்னா நீங்கள் தப்பே கிடையாது, தப்பான யாரும் நினைக்க மாட்டோம். நீங்கள் ஒரு வார்த்தை கண்ணை மூடி ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரை நான் போயிட்டு வரேன் கூட வாங்கன்னு சொல்லி நீங்கள் போகலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம 1 மணிக்கு நம்ம முடிக்க தான் ட்ரை பண்ணோம். ஒரு வேளை ஏதா 5-10 நிமிஷம் கூடிட்டு அப்படின்னா போய்த்தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் போகிறதுனால எந்த தப்பும் கிடையாது. ப்ரேயர் பண்ணுறதுக்கு மற்றவங்க டிஸ்டர்ப் இல்லாமல் நீங்கள் அமைதியாக எழும்பி இப்போ எல்லாம் ஒரு தப்பும் கிடையாது, பாவமும் கிடையாது. உங்கள் சூழ்நிலை ஆண்டவர் பார்க்குறாரு. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஓகே, இதெல்லாம் நம்ம எலிசாவில் நம்ம பல முறை பேசியிருக்கோம். ஆனால் ஆண்டவர் இந்த முறை புதுசாக நம்மளோடு பேசிகிட்டே இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் 1-2 இதை சொல்கிறேன். மீதியை ப்ரேயர் நடத்தும்போது இந்த அபிஷேகம் என்ன செய்யன்றதை குறித்து நாம் அதுக்கப்புறம் வேணும்னா சொல்லலாம், ப்ரேயர்லாம் சொல்லலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலியா அவர் செய்ய வேண்டியதான் செஞ்சு முடிச்சுட்டு போனார்னு சொல்கிற எனக்கு தைரியம் இல்லை. அவர் சிலதை முடிச்சுட்டு போனார். ஆனால் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு புரியும் சொல்கிறேன். இப்போ இங்கே நம்ம கட்டட வேலை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். வேலை முடிஞ்சான்னு கேட்டால் முடிஞ்சு, ஆனால் எல்லா வேலையும் முடிஞ்சான்னு கேட்டால் என்ன செய்யலை, முடியலை. இன்னும் பறக்கம் போடணும், அடுத்த வாரம் போடணும். நான் சொன்னவர்கிட்ட, பாஸ்டர் ப்ரேயர் நடக்க டிஸ்டர்ப் பண்ண, நானும் பார்த்தீங்க ப்ரேயர் நடக்க மேலே அங்கே கொட்டிட்டு கிடக்கும்ப என்னுடைய ஒரு கேரக்டர் மைண்டு டிஸ்டர்ப் ஆனாலும் நமக்கு சகிக்க முடியாது. ஒரு ஆமேன் ப்ரைஸ். ஓகே, அப்போ அடுத்த வாரமே எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு. அப்போது அதே போல் சில இப்போ ஒயரிங் வேலை இருக்குது சொல்கிறேன், முடிஞ்சால் முடிஞ்சு ஒயரிங் வேலை தான் முடிஞ்ச ஒழிய முழு பில்டிங் வேலை என்ன செய்யலை, முடியலை. சத்தம் வரலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அதே போல் எலியாவுக்கு வேலை தான் முடிஞ்சே ஒழிய இன்னும் ஹோல் வேலை என்ன செய்யலை, முடியலை. அப்போது இங்கேருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் வரணும். எலியா இங்கே இருந்துட்டு இங்கே வரைக்கும் தான் வந்திருக்கிறாரு. ஆமே, அவர் போயிட்டார். இனி இங்கே உள்ளதை இங்கே கொடுத்தாச்சு. இனி இங்கே உள்ளதை இங்கே கொண்டு வர்றது யாருக்கு வேலை, எலிசாவுக்கு வேலை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு ஆள் மாதிரி கை மாறி ஏசுட்ட வந்து, ஏசுட்டு கை மாறி பேதுருட்டு பவுலு, பிலிப்பு, சேவான், யோவான் அப்படி இப்படின்னு வந்து
அடுத்து இந்த நாட்களில் பயன்படுகிற ஊழியர்கள் அப்படியெல்லாம் வந்து இப்போ நம்ம கையில் வந்து நிற்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஏன் இந்த அபிஷேகம் வேணும்னா, முதல்ல அவர்கள் விட்டதை நாம் செய்து நிறைவேற்றுவதற்காக இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேலே வைக்கிறார். பேதுரு உங்கள் வேலை முடிஞ்சான்னு கேட்டால் உங்கள் வேலை முடிஞ்சு, ஆனால் தேவராஜ்யத்தின் பணி ஃபுல்லாக நிறைவாச்சுன்னா முடியலையில். மத்தேயுல வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படணும், அப்பொழுதுதான் என்ன உண்டாகும்? முடிவு உண்டாகும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டால் ராஜ்யம் இல்லை, பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. ஆனால் இந்தியாவில் 10% மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை சதவீதம் வெயிட்டிங்கில் இருக்குது சொல்லுங்கள்? 90% வெயிட்டிங்கில் இருக்குது. அப்போது பேதுரு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டாரு, பவுல் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டாரு. அவங்க முடிச்சுட்டு அவங்க எப்படி போனாங்கன்னா, அவங்க முடிச்சுட்டு இனி சில செய்ய வேண்டியது நம்ம கையில் தந்துட்டு போயிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. தந்துட்டு போயிருக்கிறாங்க அல்லது விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த காலத்தில் என்ன ஊழியம் செய்ய, நம்ம புதுசாக தொடங்கி செய்யலை, அவர்கள் விட்டதை நம்ம திரும்ப எடுத்து அடுத்து செஞ்சிட்டு இருக்கிறோம். யோசுவா ஜனங்களை நடத்தினார். எங்கேருந்து நடத்தினார்னா, மோசே விட்டதுலேருந்து தான் யார் நடத்தினா சொல்லுங்க? யோசுவா நடத்தினார். ஆண்டவர் அனுமதிச்சுன்னா சனிக்கிழமை அதை குறித்து பேசுவேன். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு வேலை தந்துட்டார், நாளைக்கு அதை பேசணும்னு ஆண்டவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டார். ஆனால் நாளைக்கு அதை தான் பேசியாகணும். ஆவியானவர் நான் கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த அபிஷேகம் ஏன்னா தெரியும், ஏன் எலிசான்னா, நீர் முடிச்சுட்டு போகலை, நீர் செய்ய வேண்டிய செஞ்சு முடிச்சுட்டு நான் செய்யறதுக்கு சிலதை நீர் விட்டுட்டு போறீரு, அதை நான் செய்வதற்கு எனக்கு என்ன வேணும்? உம்மிடத்தில் இருக்கிற அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். நீர் போறீரு, ஆனால் எசபேலை உயிரோட விட்டுட்டாங்க போறீரு. ஹலோ, ஆகாபை விட்டுட்டு போறீரு, இன்னும் பாகாலின் தீர்க்கதரிசிகளை விட்டுட்டு போறீரு. அவங்கள நான் ஒரு கை பார்க்கணுன்னா, ஆமென் சொல்லுங்க, உம்மிடத்தில் இருக்கிற அபிஷேகம் எனக்கு. அப்போது ஒன்று, அவங்க விட்டுட்டு போனதை நான் பின்தொடருவதற்கு, அதை எடுத்துட்டு நான் ஓடுவதற்கு எனக்கு அதே அபிஷேகம் போதாது, அது பல மடங்காக என் மேலே இன்னைக்கு வெளிப்படவே. ஆமென். அதனால தான் அடிக்கடி சொல்ல, நம்ம சாகலாம், நம்முடைய தரிசனம் சாகக்கூடாது. நம்ம சாகலாம், நம்மையில் இருக்கிற அபிஷேகம் சாகக்கூடாது. நம்ம சாகலாம், நம்மையில் இருக்கிற வைராக்கியம் சாகக்கூடாது. அடுத்த ஆட்டை கொடுத்துட்டு தான் நம்ம போகணும். நான் சனிக்கிழமை அதை குறித்து பேசுவேன். எனக்கு அது நிறைய வேணும், அதனால் நான் 2 நாளை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். சரி, ஆண்டவருக்கு சித்த போல நடக்கட்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அடுத்து ஏன் 2வது இன்னொன்று ஸ்தோத்திரம் ஏன் கேட்குறார் அப்படின்னா, எசபேலின் வார்த்தைகள் எலியாவை அடக்கினது. எசபேலின் வார்த்தைகள் யாரை அடக்கிவிட்டது? எலியாவை. இனி போதும் கர்த்தாவே. ஆனால் எலிசாவினத்திலே எந்த வார்த்தைகளும் எலிசாவை அடக்க முடியவில்லை. ஏன்னா இங்கே இருக்கிற அபிஷேகம் இரட்டிப்பான அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்கிறேன், சூழ்நிலைகள் எலிசாவை அடக்க முடியவில்லை, அதிகாரம் எலிசாவை அடக்க முடியவில்லை, மனிதர்கள் எலிசாவை அடக்க முடியவில்லை, சத்துடைய தந்திரங்கள் எலிசாவை அடக்க முடியவில்லை. நம்ம வாழ்கிற கடைசி காலம். அதனால தான் நம்ம 1000 மடங்கு இந்த அபிஷேகம் இருந்தால் மதமாற்ற தடை சட்டம் வரலாம், இயேசு குறித்து பிரசங்கிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லலாம், என்ன எதிர்க்கிரியைகள் வந்தாலும் 1000 மடங்கு இந்த அபிஷேகம் வெளிப்படும் போது ஒன்றும் இதை அடக்க முடியவே.
ஆமென். விளக்கலாம். எனக்கு டைம் போயிட்டே இருக்குது. நான் ஒரு தீயை ஃபீல் என் தீன்றதை காட்டிலும் எனக்கு ஒரு ஐஸ் கட்டி மாதிரி என் சரத்தில் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். மூன்றாவது, இந்த அபிஷேகம் இருக்கிறது தான். இந்த அபிஷேகத்தை சுமந்துட்டு யார் இருக்கிறானோ அவன்தான் அந்த பட்டணத்துக்கு, அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஆமென். சமாரியாவுடைய பஞ்சத்தை மாற்றுவதற்கு பயன்பட்டது எலிசா. நாளைக்கு ஒரு மரக்கால் அவன் சொல்கிறான். அந்த கடனில் அகப்பட்டிருந்த பெண்மனுடைய கடனை மாற்றுவதற்கு பயன்பட்டது எலிசா. அந்த சூலமேத்தியாளுடைய பிள்ளை மரித்த போது உயிரோடு எழுப்புனது எலிசா. அப்போது இந்த அபிஷேகத்தை சுமந்துட்டு நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? இந்த அபிஷேகத்தை சுமந்துட்டு இந்த தடிக்கார குணத்தில் நீங்கள் வாழ்கிறதுனால, இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனாலையோ, ஸ்கூல் இருக்கிறதுனாலையோ, வேறு பஞ்சாயத்து இருக்கிறனாலையோ அல்ல ஆசீர்வாதம். அதெல்லாம் தேவை. ஆனால் அதை காட்டிலும் பல மடங்கு அபிஷேகத்தை சுமக்கிற நீ இந்த பூமியிலே வாழ்வதனால, இந்த கிராமத்தில் வாழ்வதனால நீங்கள் தான் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நல்ல கையை தட்டி டைரியெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க. எல்லாம் மூடி வைப்போம். இனி உள்ளது இனி அடுத்து நான் பேச ஆரம்பிப்பேன். எல்லாரும் கண்களை மூடு. இனி முழங்கால் பண்ண ஒரு அரை மணிக்கூர் உங்களை உட்கார வச்சிருக்கிறேன். ஒரு தீ என் சரத்தில் எரியுது. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அடையாத்த இப்போ கேட்க வேண்டியது ரெட்டிப்பில் 1000 மடங்கு. ஆமென் சொல்லுங்க. 1000 மடங்கு கேட்க விசுவாசம் இல்லைன்னா 500 மடங்கு, 100 மடங்கு. ஒன்றும் இல்லைன்னா ஒரு ரெட்டிப்பாட்டாவது கேட்டுருங்க. உங்கள் மேலே ஒரு சால்வை இன்னைக்கு விழ போகுது. ஓ என்ன வேணும் அதை சொல்லும்போது ஒரு அபிஷேகம். கர்த்தர் சொல்லுகிறா, நான் சிலருக்கு கண்ணை மூடிட்டீங்கன்னு நினைக்கிறேன், முழங்கால் போட்டிங்கன்னு நினைக்கிறேன். முடியாதவங்க உங்கள் உட்காந்துக்கோங்க. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்கள் டயர்டுன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் தெளிவாக என் காத்துல சொல்கிறாரு. நான் சிலர் மேலே, ஆமென், எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வையை, ஓ அந்த சால்வை உங்கள் மேலே விழுது. நீ இந்த இடத்தை விட்டு போகும்போது ஆமென், ஆமென். ஓ ஓ ஓ ஓ ஓ ஆ ஆ ஆ ஹா 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 ஹா. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ பெற்றுக்கொள். அந்த சால்வை விழுது. ஆண்டவர் தெளிவாக காதல சொல்கிறார். அந்த சால்வை உன் மேலே நீ தரிசனம் பாப்பா. உன் மேலே ஏதோ வர்ற மாதிரி, நீ ஏதோ சாப்பிட்ற மாதிரி, நீ ஏதோ பெற்றுக்கொள்கிற மாதிரி தரிசனம் பார்ப்பீங்க. நான் உணர்ச்சி வசப்படல் ஒரு பாட்டை பாடி நோ 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 நாட் எமோஷன். ஆமாம், சிம்பிளாக பெற்றுக்கொள்வீங்க. ஏய் ஆண்டவர் சொல்கிற, நீ ஒரு கிரயம், ஆமாம், எந்த சேர்த்தா நீ வந்ததே கிரயம்தான். இன்னைக்கு அந்த சால்வை நான் மேலே போடுகிறேன். அந்த சால்வை நான் மேலே போடுகிறேன். சந்தரால வௌத்ரிபி உடாலபா ஷிபீரிபி ரிபீரிபி உடாலபா ஷிரீபினா உடாலரா ஷிபீனமே ரந்துனா ரனந்தரந்தரலர ஷிரிபி ரீபலபர. பெற்றுக்கொள் சிஸ்டர், பெற்றுக்கொள். ஏ ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த சால்வை உன் மேலே போடுகிறேன். அந்த சால்வை நான் உன் மேலே போடுகிறேன். கமான். பெற்றுக்கொள். சிலரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அபிஷேகம், கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அக்கினி உங்க மேலே இறங்கி வருகிறது. ஆமென். ஆண்டவர் சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ இனிமேல் உன் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம் நீ அழைக்கப்படுவாய்.
ஐயோ 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 ஐயோ, உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம் நீ அறியப்படுவாய், அறியப்பட போகிறார். எலிசா அவன் மேல இருந்த அபிஷேகத்தின் நிமித்தம் அவன் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டான். ஆமா, எலியா ஓ அவன் மேல இருந்த அபிஷேகத்தின் நிமித்தம் அவன் தீர்க்கதரிசி அறியப்பட்டான். ஆபிரகாம் அவன் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டான். ஆபிரகாம் அவன் மேல் இருந்த அபிஷேகத்தின் நிமித்தம் அவன் ஐஸ்வர்யவான் என்று அறியப்பட்டான். உன் மேலிருந்த அபிஷேகத்தின் நிமித்தம் நீ அறியப்பட போவது மட்டுமல்ல, நீ அப்பேற்பட்ட வார்த்தையினாலே நீ அழைக்கப்பட போகிறாய், அழைக்கப்பட போகிறாய். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ரிசி 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 ரிசி. ஓ அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன் 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 ஆமேன். அபிஷேகம் வராதவங்க இப்போ யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இப்பொழுதே உங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆண்டவருடைய ஒரு சால்வங்க மேல விழுது. ஒரு அபிஷேகத்தால மட்டும் நிரப்புறது இல்ல, சில கிருபையினால இன்னைக்கே கர்த்தர்களை நிரப்ப போகிறேன், நிரப்ப போகிறார். ஆண்டவர் சொல்றார், சிலர் மேல அந்த அபிஷேகம் விழும்போது சில கிருபைகள் உங்க மேல வருது, சில வல்லமைகள் உங்க மேல வருது, சில வரங்கள் உங்க மேல வருது. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. ரிசி 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 ரிசி. இப்பொழுது 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 இப்பொழுது. அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. சால்வை விழுது சால்வை விழுது சால்வை விழுது சால்வை விழுது சால்வை விழுது சால்வை விழுது. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. அந்த சால்வை விழுது, அந்த சால்வை விழுது, அந்த சால்வை விழுது. 1000 மடங்கு அபிஷேகம், 1000 மடங்கு அபிஷேகம். ஃபயர், 1000 மடங்கு அபிஷேகம். ஃபயர், 1000 மடங்கு அபிஷேகம். ஃபயர் 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 ஃபயர். 1000 மடங்கு அபிஷேகம். ஃபயர் 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 ஃபயர். 1000 மடங்கு அபிஷேகம். ஃபயர் ஓ ரோ ரோ ஃபயர். ரே கே 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 ரே 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 ரே. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. ரே ரே ஷா தா ரா ரா பா ஓ டா லா ரா லா ரா லா ரே கா கா கா. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. 1000 மடங்கு சில கிருபைகள் ஆமென் வரங்கள் ஆக்டிவேட் ஆகிறது. பெற்றுக்கோ. ரா ஷா தா லா ரா ரே 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 ரே. பலமாய் 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 இறங்கி வருது சிஸ்டர், பலமாய் இறங்கி வருது. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளு பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். சில கிருபைகள் சில கிருபைகள் சில கிருபைகள். சால்வை விழுது சால்வை விழுது சால்வை விழுது சால்வை விழுது சால்வை விழுது. ஓ மன மரபல பர பலப உடபல பர பல பர சிலபல பர பர உடர பல பர பர உடபர பல பர பர ரே பல பர பல பர ரே சந்தரா தரா தரா. சால்வை விழுது சால்வை விழுது. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. சால்வை விழுது சால்வை விழுது சால்வை விழுது. ரே கா மகா மகா மைக்கு மைக்கு லே கா லகா லகா ரிபு ரீபா சந்தரா தரபல உடபல பரபல உடபல பரபல ரீபல பரப சிகாதரா தீ 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 தீ. ஒரு அளவற்ற அக்னி அளவற்ற அக்னி. ஒரு மகிமை 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 மகிமை. ஓட்டா கடா 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 கடா. உடா தரிசனம் தரிசனம் தரிசனம். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உடர பல பர பல பரபா உடபல பர பல பர பல உடபர பல பர பர ரீகர பல பர பல பரபா உடபர பல. அந்நிய பாஷை பேசு அந்நிய பாஷை பேசு. நாவு திறக்குது, நாவை கதை திறக்கிறான். அக்கா நக 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 உடா கனா கரா 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 உடா லகர வாங்கோ வாங்கோ. சால்வை விழுது சால்வை விழுது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். போதாது போதாது போதாது. சால்வை ஓ ரோ ஷே ரே 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 லே ரா லார் கா லார் கா லார் கே மட்ட கட 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 கண்ட கட 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 உடபல பல பர ப சிபிரி பிரிபி உடபல பர பல பர பல பர பல உடபல பர பல பல உடபல பர பல பர. நீ இந்த இடத்தை விட்டு போகும்போது
இந்த இடத்தை விட்டு போகும்போது சால்வை எடுத்துட்டு தானே போவான். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ரிசு 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 ரிசு. ஆண்டவர் சிலரை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்றாரு, நீ ஒரு புதிய அபிஷேகத்துக்குள்ளே நுழைகிறாய், நீ ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நுழைகிறாய், நீ ஒரு புதிய வல்லமைக்குள் நுழைகிறாய், நீ ஒரு புதிய கிருபைக்குள் நுழைகிறாய். கர்த்தர் நுழைய வைக்கிறாரு, நுழைய வைக்கிறாரு. வாங்கிக்கோ. சில கட்டுகள் உடையுது, உன் குடும்பத்தில் இருக்கிற சில கட்டுகள் உடையுது, உன் கட்டுகள் உடையுது, சாபங்கள் முறியடிக்கப்படுகிறது. சால்வை விழுகிற நேரம், உன் சிரசில சால்வை விழுகிற நேரம். ஐயோ ஐயோ, உன் சிரசில சால்வை விழுகிற நேரம், உன் சிரசில சால்வை விழுகிற நேரம், உன் சிரசில சால்வை விழுகிற நேரம். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். அர்த்தனகந்தர் கடகன கடகனா உடாலபார் அபலபரமனா உடாலபார் இபரகதனதி மண்டோ கடா கககல குரகுரி ரேகா சிவலகட ரகதனலி உடலகரகத நமனமன. நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகம், நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகம், நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகம், நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம். உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வைக்க போகிற காரியங்கள் அநேகம். ஓடு ஓடு ஓடு, இந்த சால்வை எடுத்துட்டு ஓடு. உனக்கு முன்னாடி யோர்தான் நிற்க முடியாது, உனக்கு முன்னாடி மனுஷ வல்லமை நிற்க முடியாது. அபிஷேகத்தை ஆமே யாரால அடக்க முடியாது. நீ செய்ய நினைக்கிறத, நீ செய்ய வேண்டியத ஒருவரால் தடுக்க முடியாது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தரிசனம் 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 தரிசனம். சந்தனால ரந்தநாத ரந்தநாதம் மண்டகாட கண்டுராகராகர பெரி பிரிபி ஊடராபலாபரி பெரி மினி மினெந்திரிபி பரகர பகர பர பர பல பர பல உடர பல பர பல பர பல பர பல. உன்னை பார்க்கிறவங்க எப்படி சொல்ல போறாங்க தெரியுமா? இவரிடத்தில் இருக்கிற அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பா வேண்டும் என்று அல்ல, இவரிடத்தில் இருக்கிற அதே அபிஷேகம் எனக்கு கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லத்தக்க அளவுல உண்மையில் இருக்கிற அபிஷேகத்தின் அளவை கர்த்தர் உயர்த்துகிறார். அபிஷேகத்தின் அளவை ராஜா உயர்த்துகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நுழை நுழை நுழை. அந்த அபிஷேகத்தில் கர்த்தர் நுழைய பண்ணுவாராக. ಶಕರ ಕನಕರ ರೇ ಬಕನಲರದರ ರೇ ಹಾ 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 ರೇ ಶಂದರಲರಂದನೆ ரே பலதரலரஷி ரே. ஆண்டவர் சொல்லுகிறார், முடங்கி போன ஒன்ன நான் திரும்ப எழும்பி ஓட வைக்க போகிறேன். யாரு பார்த்து இந்த யாரு பார்த்து இந்த வார்த்தையை கதை சொல்லுகிறார்? முடங்கி போன ஒன்ன நான் திரும்பி எழும்பி ஓட வைக்க போகிறேன். முடங்கி போன ஒன்ன திரும்பி பற்றுக்கோ ரே ராலா ராலா ரே ரே. முடங்கி போன ஒன்ன நான் திரும்ப எழும்பி ஓட வைக்க போறேன். பாயார் ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ சாத்து சீத்தி தூத்தி கே கா
ரே நூமானால மோனாலி அணையா சுதிபி ஊடால சுபி ரபரபா ரே பலகதரகடரகதுன்னு ஊடரகதரா. ஆண்டவர் சொல்லுகிறா, இனி ஒன்னை பார்க்கிறவங்க ஒன்னை அல்ல பார்ப்பது, உண்மையில் இருக்கிற அபிஷேகத்தை பார்ப்பாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, உண்மையில் இருக்கிற வல்லமையை பார்ப்பாங்க, உண்மையில் இருக்கிற வரங்களை பார்ப்பாங்க. Hallelujah, hallelujah. Amen. 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 Yes, 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 yes. Uda lara shada rala re kanala ragadana mana uda ragadara gada ragadana mana. Hallelujah, 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 hallelujah. Re 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 balagadara gada ragadana udara balaga shiribidi bidi bidi re bala salve விழுந்துகிட்டே இருக்கு. சிலர் அந்த சால்வை எடுக்கிறீங்க, சிலர் அதற்குள்ள நுழைக்கிறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ரே நலரலரஷி ரே மனலரதனா ரே. Yes, 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 yes. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை, இந்த வசனத்தர வாக்குத்தத்தத்தை சொல்லும் போது சிலர் மேல கட்டுப்படுத்த முடியாத ஒரு அபிஷேகம் விழும், சிலர் மேல கட்டுப்படுத்த முடியாத ஒரு அபிஷேகம் விழும். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதோ கூர்மையுமான ஐயோ 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 பற்களும் இதை சொல்லும் போது ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் சிலர் மேல விழா. இதை என்னால சொல்லி முடிக்க ரே 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 இந்த வார்த்தையை சொல்லி முடிக்க முன்னாடி சிலர் மேல அந்த அபிஷேகம் விழுவதை நான் பார்க்கிறேன். ரே 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 டச் 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 உடாபால பரபா உடாபரபல போரடிக்கிற எந்திரமான உன்னை கருவியாய் ஆக்க போகிறேன். புதிது கூர்மையான போரடிக்கிற எந்திரமுள்ள கருவியை உன்னை ஆக்குவேன். பெற்றுகோ பெற்றுகோ பெற்றுகோ. ரே 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 ரீ கா 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 ரா பா தா ரீ தா 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 தா. புதிது கூர்மையான போரடிக்கிற எந்திரமான கருவியாய் உன்னை ஆக்குவேன். ரா கா தா 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 தீ தீ ரீ 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 ரா தா தா. போரடிக்கிற எந்திரமான கருவியாய் ஆக்குவேன். போரடிக்கிற கூர்மையான எந்திரமான கருவியாய் உன்னை ஆக்குவேன். புதிது கூர்மையான போரடிக்கிற எந்திரமான கருவியாய் உன்னை ஆக்குவேன். பெற்றுகோள் 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 பெற்றுகோள். ரீ தீ 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 ரே 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 ரே. புதிது கூர்மையான போரடிக்கிற எந்திரமான கருவியாய் உன்னை ஆக்குவேன். ஓ ஷே தே ரே. புதிது கூர்மையான போரடிக்கிற எந்திரமாக்குவேன். ஓ உன்னை கூர்மையாக்குகிறாரு, கூர்மையாக்குகிறாரு, கூர்மையாக்குகிறாரு. ரே ரே ஷா கா கா ரா ரே பாலா சந்தனா ரே பாலா காரா கா தீரா
ரீபா சந்தரனா, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதோ கூர்மையுமான பற்களை உள்ள எந்திரமாக்குவேன் அல்ல. அந்த வசனம் இப்படி சொல்லுது, எந்திரமாக்குகிறேன். இப்பொழுது ஐயோ 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 ஐயோ, இப்பொழுது ஒன்று எந்திரமாக்கிட்டே இருக்கிறாரு. நீ மலைகளை மீதித்து நொறுக்கி மனோஜ் குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவான், ஒப்பாக்கி விடுவான், ஒப்பாக்கி விடுவான். ரா கபா 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 கபா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், இந்த வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள். ரே 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 பெற்றுக்கொள். இல்ல உனக்கான வார்த்தை, உனக்கான வார்த்தை. ஓ ஷதரரது ரேலரரதனமனா உடலரது. நீ யாரு தெரியுமா? நீ யாரு தெரியுமா? மலைகளை நொறுக்குகிறவள். நீ யாரு தெரியுமா? மலைகளை நொறுக்குகிறவன். அந்த அபிஷேகம் மேல விழுது, கை விழுது, கை கை வலிச்சியாலும் பரவாயில்ல. ஆமே நாமே கை தட்ட முடியாட்டா கையை விட்டுருங்க. ஆனா அந்நிய பாஷை நிப்பாட்டிடாதுங்க. ரிசி ரிசி ரிசி. இந்த வார்த்தையை சொல்லும் போது சபையோட அட்மாஸ்பியர் மாறுறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் அட்மாஸ்பியரை மாத்துறத நான் பார்க்கிறேன். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதோ கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன், எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதருக்கு நீ ஒப்பாக்கி விடுவா. ஓர் அக்னியாய் கத்துவா, நீ அக்னியே பகரேணமே. நீ எந்திரம் சிஸ்டர், நீ எந்திரம். எப்படிப்பட்ட எந்திரம் தெரியுமா? மலைகளை நொறுக்குகிற அடையாத்த ஓர் அக்னியாய் கத்து அக்னியே பகரேணமே. நீ எந்திரம், நீ எந்திரம். மலைகளை பெயர்க்கிற எந்திரம். அடையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா, நீ அக்னியே பகரேணமே. உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி நீ குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமென் ஆமென். அணையா ஓர் அக்னியாய் கத்துவா, அக்னியே பகரேணமே. அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா, அக்னியே பகரேணமே. மற்றொன்னும் சந்தோஷமில்ல. ஆலே ஆலேலூயா ஆலே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். சிலரை எந்திரமாக்கி இன்னைக்கு அனுப்பியிருக்காரு. உன்னை எந்திரமா மாத்திருக்கிறாரு. சால்வை உன் மேல விழுந்திருக்கிறது. சால்வை உங்க மேல விழுந்திருக்கிறது. சால்வை உங்க மேல விழுந்திருக்கிறது. சால்வை உங்க மேல விழுந்திருக்கிறது. சால்வை உங்க மேல விழுந்திருக்கிறது. ஹல்லேலூயா ஆலே. அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா, நீ அக்னியே பகரே. நம்ம சால்வை விழுந்துட்டு, சால்வை விழுந்துட்டு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என் மேலே ஒரு சால்வை விழுந்துருக்கு. கர்த்தர் என்னை எந்திரமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. மலை உனக்கு முன்பாக பதராய் மாறப்போகுது. ஓ ஓ ஏ ஹே ஹே ஏ ஹே.
honor of Jesus. Hallelujah. Amen. நீ முன்னேறி சென்று கொண்டே இருப்பாய். கைத்தட்ட வேண்டாம். நீ முன்னேறி சென்று கொண்டே இருப்பாய். ஆமேன். மட்டும் நீ நொறுக்க ஆரம்பிச்சிட்ட. உனக்கு முன்னாடி இந்த மலைகள்லாம் நொறுங்கிட்டு உன்னை எந்திரமாய் கத்த மாற்றிருக்கிறாரு. சால்வை விழுந்திருக்கிறது, தீயா மாற்றிருக்கிறாரு. எனக்கு இனி ஒரு நாளைக்கு இப்படி ஒரு நாளைக்கு கூட ஒரு அபிஷேக் கூட்டம் தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு தேவையானதை கருத்தை கொடுத்துட்டே இருக்கிறார். ஆனால் நம்ம ஹார்ட்டு போதுன்னு ஒரு காலம் சொல்லக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அன்று சொல்கிறார், இங்கே இருக்கு, நான் எல்லாரும் எந்திரமாக்கியிருக்கிறேன். எல்லாரும் நான் எந்திரமாக்கியிருக்கிறேன். உன் பற்களுள்ள எந்திரம் மாலைகளெல்லாம் உனக்கு முன்னாடி குண்டாகி விடுகிறது. குண்டுகளுக்கு நான் ஒப்பாக்கி விடுகிறேன். எத்தனை பேர் ஆமை முடிக்க மனசர மாட்டேங்குது. அலைடு நீன் சாநித்தியம் ஏசு அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவார். நீ அக்னியே പകരണമേ വിളങ്ങിയിടുന്ന ഓർ ജ്യോതിസായി മാറുവാൻ നിനഗ്നിയെ പകരേ. ஆமென். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தொடர்ந்து நாளை நடக்கிற கூட்டங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சனிக்கிழமை நடக்கிற அபிஷேக செக்ஷனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நல்ல கர்த்தரை ஒப்படைக்கிறோம். இந்த அபிஷேகத்துக்காக நன்றி. எங்கள் மேலே நீர் போட்டுருக்குறீங்க. இவங்க சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த சபை சாதாரணமான சபை இல்லை, ஒரு அசாதாரணமான சபையாக மாறுது. எங்கள் பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி, தரிசனங்களுக்காக நன்றி. உங்களுக்கு சித்தமானால் சண்டைகளை சாட்சியாக நிறுத்தும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உபவாசம் இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துகிறீர், தொடர்ந்து பலப்படுத்தும். இரத்த கோட்டைகளே மறைத்தவர்களை காத்துக்கணும். உமக்காய் வாழ ஓட பிள்ளைகளுக்கு கிருபை கொடும். எல்லா துதிகனமைக்கு செலுத்துகிறோம். இன்றைக்கு உமக்கு சித்தம் முடிய வாஞ்சி உள்ள பிள்ளைகளை தடைகளை மாற்றி நாளைக்கு பகலில் கொண்டு வந்துருங்கப்பா. எங்கள்